ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேர் சொல்லி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க ஐயா. அப்படியா? நாங்க வந்துங்க காடையூருக்கா. காடையூர். சரி சரிங்க. ஆமா, பேர் பொன்சாமி. சரிங்க. அப்புறம் சொல்லு. இப்போ வந்து நம்ம சீனாவரம் சந்தையில மாடு வாங்கியிருக்கீங்க 2 கிடாரி. ஆமா. என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு முடிச்சிங்க ஐயா? 82 போட்டுருக்கோம். 82 ரூபாய்க்கு. ஆமா. என்ன விலை சொன்னாங்க? அவர் 92 சொன்னாரு, 97 சொன்னாரு, அப்புறம் 95 சொன்னாரு, 92 சொன்னாரு. சரிங்க. கடைசிக்கு 82க்கு முடிச்சிருக்கீங்க. சரி சரி. நீங்க விவசாயிங்களா? விவசாயிங்களா? ஒரு விவசாயி. விவசாயிதான். ஐயா இப்போ வந்து நாட்டு மாடுகள் வந்து வளர்த்திருக்கீங்களா? இருக்குதுங்க. இப்போ நாட்டு மாடுகள் வந்து நிறைய சுழி பார்ப்பாங்க. ஆமாங்க. இப்போ இந்த கலப்பின மாடுகள் கிடாரி கன்றுகள் வந்து என்னென்ன மாதிரி சுழி பார்த்து வாங்கணுங்க ஐயா? இது சொல்லி பார்க்கணுங்க, அசம் பார்க்கணும், வெத்திலே சொல்லி எடுத்து பார்க்கணும். சரிங்க. இந்த சுழியெல்லாம் பார்த்து வாங்கணும். பார்த்தாச்சுக்க. இப்போ நீங்கள் வாங்கினதெல்லாம் தெளிவாக இருக்குங்களா? தெளிவு 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 தெளிவு. இது வந்து எத்தனை பல்லுன்னு இருக்குங்க? இன்னும் பல்லு இல்லை. இன்னும் பல் போடலீங்களா? பல்லு இதுவும் அதுவும் ரெண்டுமே. இப்போ இன்னொன்று கேட்குறேங்க ஐயா, இப்போ இதுக்கு என்னென்ன மாதிரி ஃபீடெல்லாம் கொடுப்பீங்க? தீவனம் தீவனமா? எங்களெல்லாம் இப்போ போனாங்க. இப்போ போன காடுகள் கொள்கிட்ட மேய்ங்க. காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டா வேலை முடிஞ்சுங்கிறீங்களா? சரி சரிங்க. அது போக எக்ஸ்ட்ரா தீவனம் எல்லாம் என்னென்ன கொடுப்பீங்க? வீடு போடுமோ, பத்திக்குடம் புண்ணாக்கு போடுமோ, பாலத்தை விட உம்மித்தை விட 4 ஐட்டம் போடுவோம். 4 ஐட்டம் போடுவீங்க. சரி 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 ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். வணக்கம். நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோட்ல இருந்து குன்னத்தூர் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படின்னு ஏதுன்னு பார்த்துக்கலாம். இந்த சந்தை எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் 12-1 மணி மட்டும் நடக்கும். மாடுகள் வரத்தை பொறுத்து எச்சாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த சந்தைக்கு ஈரோட்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சீனாபுரம். அது போக பார்த்தீங்கன்னா குன்னத்தூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து வரத்து எப்படி இருக்கு எதுன்னு பார்த்துருவோம். அப்படியே வந்து விவசாய தோழர்களும் வேளாண் துறையில் இருக்கிற அனைத்து நண்பர்களும் இந்த பதிவை அப்படி ஒரு ஷேர் பண்ணிடுங்க. கால்நடை ஆர்வலர்களுக்கும் மாடு வாங்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பதிவு போயிடலாம். என்ன வள முடிஞ்சீங்களா? என்ன ரேட்டுக்குண்ணா முடிஞ்சது? வண்டிக்காரரா நீங்க? வண்டிக்காரராம ஒரே வச்சு சொல்லிட்டாரு. அப்படியே ஐயாவுக்கு விட்டுருவோம். ஐயா வணக்கம். இன்னைக்கு வந்து விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க ஐயா? இன்னும் அடுத்த இன்னும் சேல்ஸ் ஆகல. சரி சரி. இன்னைக்கு என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்டிங்? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். அப்பதான் கன்ஃபார்ம் சொல்ல முடியும். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? 6 தான். இன்னைக்கு கம்மியா இருக்க மாட்டிருக்கீங்க? 6 கம்மி தான். விற்பனை இல்லை. விற்பனை கம்மி. போன வாரம் விற்பனை இல்லை, இந்த வாரம் மாடு வரத்தே கம்மியா தான் இருக்க மாட்டிருக்கு. சரிங்க, அப்படியே அப்புறமேல் வர்றேங்க. வாங்க. அப்படிக்கா பார்த்தோம்னா இது எல்லாமே சிந்தாமணி பிரீடு. சளி பிடிச்சங்காட்டி குரலை மாறிடுச்சு. நல்ல தரமான பிரீடு வேணா இங்க இருந்தாலும் வாங்கிக்கலாம். பூராமே 2 பல் 4 பல் தரத்தில் இருக்கிற மாடுகள். அண்ணா வணக்கம். இன்னைக்கு எப்படி போகுதுங்க விற்பனை எல்லாம்? விற்பனை சரியில்லை. கன்று வரத்தும் கம்மியா தான் இருக்க மாட்டிருக்கு. வாங்குற ஆளும் கம்மியா இருக்கு. வாங்குற ஆளுகளும் கம்மியா தான் இருக்கு. இன்னைக்கு எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வருதுண்ணா? 35க்கு மேலதானா? 35க்கு மேலதான். கீழே மாடு எங்க வீட்டு இல்ல. மாடே இல்ல. எல்லாமே நல்லா சந்தைக்கு எங்க வீட்டு இல்ல. உங்க வீட்டு இல்ல. சரி, எல்லாம் மொட்டை மாடு தான் இன்னைக்கு அதிகமா வந்திருக்க மாட்டிருக்கீங்க. இல்ல டெஸ்ட் மாடு ஏதாச்சும் இருக்காண்ணா? இது இல்ல. சரி ஓகேண்ணா. இந்த மாடு என்ன ரேட்டு வருங்க இங்க இருக்கிறது? 90 ரூபா. பேசுனா அனுசரிச்சு தருவீங்க? சரி ஓகேண்ணா. பேசுனா அனுசரிச்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போக பார்த்தோம்னா சட்டை கண்டு நிறைய வந்திருக்கு. ஹெச்எஃப் ஜெர்சியில் சேர்றது கருப்பு சட்டை செவல சட்டைன்னு. இதெல்லாம் என்ன வளம் தான் வரும்?
அதெல்லாம் வேறு 20 ரூபா வரும். 20 ரூபா வரும். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? இன்னைக்கு 4 கொண்டு வந்தோம். 4 கொண்டாந்துருக்கீங்க. விற்பனையில எப்படி போகுதுண்ணா? சுமாராக தான் போயிட்டு இருக்கு. சரி, அது 4 வாரம் அப்படி 4 வாரமா அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இந்த காரிக்கண்ணு என்ன ரேட் வருங்க? 20 ரூபா வரும். எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷமான கண்ணு 20 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. பேசினா அனுசரிச்சு தருவீங்க. 1000-2000 கம்மி. சரி, ஓகேண்ணா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள பல் போடுற கண்டிஷன்ல பழ விடுற கண்டிஷன் இருக்கு. பிடிக்க இதில் பார்த்தோம்னா எல்லாமே விலை முடிச்சு வாங்கி கட்டிட்டாங்க. பொடிக்கன்றுகள் எல்லாமே நல்ல கருப்பு சட்டையில் சேர்ற பொடிக்கன்றுகள் நிறைய இருக்கு. அது உங்களுதா இல்லையா? அண்ணா என்ன ரேட்னா வரும் பொண்ணு? இதெல்லாமே விற்பனை முடிச்சுட்டாங்க. அதனால அப்படியே நம்ம அந்தல போயிடலாம். கன்று எல்லாமே பார்க்குற பொடிக்கன்று ஜம்முன்னு இருக்கு. இந்த மாதிரி பொடிக்கன்றுகள் வேணாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் நண்பர்களே. அப்படிக்கா உள்ள போனோம்னா கருப்பு சட்டையில் சேர்ற கண்ணு சின்ன தரத்துல இருந்து பெரிய தரம் மட்டும் எல்லாமே இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா செவல சட்டை அட்டகாசமா இருக்கு. செவல சட்டையில சேர்ற கிடையாது. இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா பட்டாசா இருக்கு. நல்ல டிசைன். அப்படியே எடுத்துடலாமா? யார் பேசுறீங்க? நீங்களே பேசுறீங்களா? அண்ணா வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? 17. எத்தனை கைவசம் இருக்குண்ணா? 12 உருப்படி இருக்கு. 5 கொடுத்தாச்சு. எல்லாமே எத்தனை பல் தரத்தில் இருக்குங்க? அந்த மொட்டை மாடு 4 பல்லு. சரிங்க. இதுல டெஸ்ட் மாடு ஏதாச்சும் இருக்குங்களா? எதுங்க? அந்த 2மே டெஸ்ட். 3ல 1 கொடுத்தாச்சு. இது வந்து டெஸ்ட் மாடு. இது எத்தனை பல் தரத்துல இருக்கு? பல் விழுந்திருக்கு. சென கன்ஃபார்முங்களா? சென கன்ஃபார்ம். இதுவுமே அதுவும் சென கன்ஃபார்முங்களா? இது பல் போடாத கன்று தான். சென கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, ஓகே. இது 2 பல்லு. இது என்ன ரேட் வருங்க? 45. மாடு நல்லா ஜம்முன்னு இருக்கு மாட்டிருக்கு. பேட்ச் எல்லாம் அம்சமா 2 பல்லு தான். 45 ரேஞ்ச் சொல்றாங்க. அதே மாதிரி இது இருக்கிறதுல பெரிய மாடு 4 பல் தரத்துல. இது ஈத்து சனையா இருக்கலாம். போடலாம். ஊசி போடுற கண்டிஷன். பழ விட்டுருச்சு. ஊசி போடுற கண்டிஷனு. சரி, ஓகே. அந்த செவல சட்டை என்ன ரேட்டு வருங்க? ஃபர்ஸ்ட் இருக்கிறது பல் போடாத கண்ணு 28னா முடிக்கலாங்கிறாங்க. எத்தனை ரூபாயில இருந்து நீங்க ஸ்டார்டிங் வருதுங்க உங்களுக்கு? 55 முட்டு இருக்கு. பேசின அனுசரிச்சு தருவீங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா? சரி, ஓகேண்ணா. அது போக இது எல்லாமே பொடி கன்றுகள். இனி கொஞ்சம் லோ பட்ஜெட்ல இருக்கிற கன்றுகளுக்கு போயிடுவோம். சிந்து கிராஸ் நினைக்கிற செவலை பிடிக்கணும். நல்லா ஜம்மு இருக்கு. அண்ணா வணக்கம். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? அண்ணா இன்னைக்கு 30 கொண்டு வந்தோம்ண்ணா. 30 உருப்படி கொண்டாந்துருக்கீங்க. விற்பனையில எப்படி போகுதுண்ணா? ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்குண்ணா. ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்கு. சரி, இந்த சிந்து கண்ணுங்களா? அது சிந்து கிராஸ் கண்ணு. இது என்ன ரேட் வருங்க? 5 ரூபா. எத்தனை 6 மாசம் கண்ணு இருக்குமா? 7 மாசம் கண்ணு 5 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த கருப்பு சட்டையெல்லாம் எத்தனை? 10 ரூபா 12 ரூபா வரும். என்ன இன்னும் பால் முடிய ஒழுங்குலையாட்டு இருக்குங்க. இதெல்லாம் கொட்டிடு. அதான் இது எத்தனை ஒரு 3-4 மாசம் இருக்குங்களா? 4 மாசமான கண்ணு. எத்தனை ரூபாயில இருந்து இன்னைக்கு ஸ்டார்டிங் வருதுண்ணா? இன்னைக்கு ஒரு 8 ரூபா 9 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 8 ரூபாயில இருந்தே ஸ்டார்டிங்களா? 8 ரூபாய்க்கு இருக்கிற கண்ணு எதுங்க? கொடுத்தாச்சு. பொடிக்கு என்ன 8 ரூபா ரேஞ்ச் வருது? 8 ரூபா ரேஞ்ச் வருது. அது ஒழுங்கு நின்று இருக்க மாட்டேங்குது. சரி, பாத்தீங்களா? நல்ல கண்ணு. நல்ல கண்ணு. ஆமா.
அதெல்லாம் அந்த பெரிய கண்ணெல்லாம் 13, 14. அந்த ரேஞ்சு இருக்கு. சரி ஓகே, அங்க இருக்கிறது உங்களுக்கு தானே? அப்ப அவர்கிட்டயே கேட்டுக்கலாமா? இந்த மாதிரி கன்றுகள் வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? இதுவா வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? ரெண்டு சந்தை தான். சரி ஓகே, சரிண்ணா, ரொம்ப நன்றி. தேவைப்படுறவங்க அண்ணனை சந்தையில் நேரில் பார்த்து வாங்கிக்கலாம். கண்ணு செக் பண்ணிட்டு இருக்கேன், நடப்பழக்கு பார்க்குறாங்க, ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு. இருங்க, உள்ள போய் ஐயா அப்படியே என்ன ரேட் வரும்னு மட்டும் சொல்லிடுங்க, உங்களை காமிக்கல. பிடிக்க பார்த்தோம்னா இந்த முன்னாடி நோட்டம் பார்த்துட்டு இருக்காங்க. கிராஸ் பிரீடு தான். அவங்க விலை பேசுவாங்க, நம்ம தொந்தரவு இல்லை, அப்படி போயிடலாம். இல்லை இருங்க இருங்க, நான் போய்க்கிறேன். செவலை சட்டை லைட் செவலை நல்லா இருக்கு. இதெல்லாம் பால் முடிய உழுகாத கண்ணு. என்ன ரேட் வருமா அந்த கண்ணு? மாட்டுக்காரர் தான் கேட்கணுமா? மாட்டு போட்டோ எடுக்க வேண்டாமா? இதெல்லாமே பால் முடிய இருக்கு. இந்த மாதிரி கன்றுகள் பொடி கன்றுகள் வந்து நிறையவே இருக்கு. வியாபாரம் கொஞ்சம் மந்தமா தான் போயிட்டு. ஜெர்சி கண்ணுங்களா? வீடியோ எடுக்கிறதாங்க ஐயா, வாங்க மாட்டேங்க. கூட்டிட்டு வந்துடலாம். வியாபாரமா பண்ற மாதிரி இருந்தா கூட்டிட்டு வந்துடலாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறது மட்டும் தானுங்க. சின்ன வலையில சின்ன வலையில எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வருதுண்ணா? என்ன விலை வருங்க? 10,000 வருது, 17,000 வருது. 11, 17 ஒண்ணு. இது 17ங்களா? சட்டை கண்ணு 17 ரூபா சொல்றாங்க. அது வந்து 10 ரூபா ரேஞ்சு சொல்றீங்க. பேசுனா அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரிச்சு கொடுக்கலாம். நீங்க எப்படி வியாபாரியா வளர்த்தி கொண்டாடுறீங்களா? வீட்டு மாடு. என்னென்ன மாதிரி மாடுகள் பண்றீங்க? என்னென்ன மாதிரி மாடுகள் பண்றீங்க? எல்லா மாடு வாங்குவோம். எல்லா மாடும் வாங்குவீங்க. சரிங்க. கைக்கற மாடு எல்லா மாடுகளும் வாங்குவோம். சரி ஓகே. எங்க இருந்து வர்றீங்க? எங்க இருந்து வர்றீங்க? திருப்பூர்ல இருந்து வரோம். திருப்பூர்ல எங்கீங்க? திருப்பூர்ல எந்த ஏரியாங்க? ஜிஹெச் பக்கத்துல பெருச்சிபாளையம், தாராபுரம் ரோடு, சந்திராபுரம். சரி ஓகேண்ணா. இது போக கைவசம் வந்து எத்தனை மாடுகள் வச்சிருப்பீங்க? 6 இருக்கு. 6 உருப்படி. எல்லாமே கிடாரி கண்ணுங்களா இல்ல பெரிய கண்ணா? கைக்கறவை மாடுகளும் இருக்கு. தேவையான உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? நம்பர் தர முடியுமா? இல்ல 9943955879. பேருனா? ஜோஷி. எந்தெந்த சந்தைக்கு போறீங்க? முன்னாடி போவோம். திருப்பூர், பொள்ளாச்சி, உளியம்பட்டி எல்லாமே போறீங்க. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இது வந்து ஃபைனல் என்ன ரேட்னு கொடுப்பீங்க இந்த பொடிக்கண்ணு? அனுசரிச்சு கேட்டா கொடுக்கலாம். 9 ரூபாய்னா கொடுக்கலாம். சரி, அவரு நண்பர் பிடிச்சிருக்கிற இந்த மாடுங்க 26 26,000 ஜெர்சி. இந்த வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகேண்ணா. அது போக இன்னைக்கு கிடாரிகள் வரது நார்மலா தான் இருக்கு. அந்த வியாபாரி அவர் நெத்தி சுட்டியோட காரிக்கன்னு ஒண்ணு முடிச்சுட்டு வந்துருக்காரு. இதெல்லாம் நாட்டு மாடு கிராஸா இல்ல ஜெர்சியா? கிராஸ். என்ன ரேட்னா வருது இந்த கண்ணு? 15. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? எத்தனை மாசம் கண்ணு இருக்கு? 10 மாசத்துக்குள்ள இருக்கும். சரி சரி. நீங்க எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? ஒரு வாரமா போகுது. சரி சரி. சரி ஓகேண்ணா. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கண்ணு வேணும் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாமா? எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? கைவசம் எல்லாம் இல்ல. சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? ஓகேங்களா? சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஆமாங்க, வரது நிறையவே இருக்கு.
நார்மலா இருக்கிற மாதிரி இருந்து பொடிக்கணுங்க அதிகமா வரத்திருக்கு. ஓகே, அப்படி இந்த மாதிரி தரமான கன்றுகள் வேணும்னா நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் நண்பர்களே. இது அப்படியே பதிவு சொல்லலாம். வணக்கம். நீங்க என்ன கண்ணு கொண்டாந்துருக்கீங்களா? ஆமா, கண் கொண்டு மாமன் கொண்டு வந்துக்கிறேன், நாங்களும் வாங்கி கொடுப்பேங்க. மாமன் கொண்டாந்துருக்கிறாரு. மாமா ஒரு ரேட் சொல்றாரு, நீங்க ஒரு ரேட் சொல்றீங்க. அப்புறம் கடைசியில மாமனுக்கு சிக்கலாயிரு. அனுசரிச்சு கொடுக்குறாரு. எத்தனை கண்ணு கொண்டாந்துருக்கீங்க? 3 இருக்கு. 3மே ஜெர்சிங்களா எச்சப்பா? செவலை வந்து ஜெர்சி, மீதி 3 பிஸ்கட் கலர்ல 1. என்ன ரேட்னா வருது ஒண்ணு? 12, 13 அனுசரிச்சு கொடுப்பாருங்க. அனுசரிச்சு கொடுப்பாரு. 10 நாள் கொடுப்பாருங்க. அப்படி அனுசரிச்சு போறாரு. 10 நாளும் கொடுத்துருவாரு. ஆமா, 12 சொல்வாரு, 10 நாள் கொடுப்பாரு. இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? 5 மாசங்க. 5 மாசம் 6 மாசம் கண்ணு தான். சரி சரி. நீங்க இப்ப ஆட்டுல இருந்தீங்க, கோழிக்கு வந்துட்டீங்க? கோழிக்கு இருந்துங்க. கோழிக்கு இருந்து ஆட்டுக்கு வந்தேன். ஆட்டுல மாட்டுக்கு வந்துட்டீங்க. மாட்டுக்கு வந்தாச்சு. அப்ப இங்க மாட்டை வர கோழியா வர மாட்டை வர எல்லா வியாபாரம் பண்றேன். கல்யாணம் புருவாங்கன்னு செய்யறேன். இந்த மாதிரி கன்றுகள் வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுக்க சொன்னா கொடுப்பீங்களா? என்ன சார், கண்ணு வாங்கி கொடுக்க சொன்னா கொடுப்பீங்களா? 3 கன்று வாங்கி கொடுத்துருக்கிறேன். கொஞ்சம் மாமன் கேட்டு இருக்கிறேன். ஆனா மாமன் அனுசரிச்சு கொடுப்பாரு. அது எப்படி நீங்க அமௌண்ட் கமிஷன் மாதிரி வாங்கிக்குவீங்களா இல்ல எப்படிங்க? பிரிப்பட்ட 100, 200 கொடுப்பாங்க. அதுல இன்னும் 3 ரூபாய்க்கு வயல வாங்க போறேன். 100 அவர் ஒரு 200 கொடுத்தா அவர் ஒரு 400. ஆமா, இல்ல அதையும் பார்க்கணும். சரி. அப்படிதான் பேராசை பெருநஷ்டம். பேராசை ஆமா, பெருநஷ்டம். பேராசை பெருநஷ்டம். சரி, இந்த மாதிரி மக்கள் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய தரத்துல கன்றுகள்லாம் வேணா என்ன ரேட்டுக்கு வாங்கி தருவீங்க சார்? அது ஒரு 17, 18, 20 பக்கமா வருங்க சார். 22 பக்கமா வருங்க. இந்த ரேட்டுக்கு நேரடியாவே நீங்க கூடவே இருந்து பேசி வாங்கி கொடுத்துருவீங்க. வாங்கி தரேன். எல்லா சந்தையும் வருவோம். சரி, ஓகே. ஓகே சார். செல் நம்பர் வாங்கிக்கிங்க. சொல்லுங்க. 959 738 1991. எம்ஜிஆர் கேஆர்ஜி நம்பர் பக்கத்துல 3ஆம் பள்ளி. சரி, நைட் 12 மணிக்கு வேணா எனக்கு கூப்பிட்டு சொல்லு. செல்லட் பேச நைட்டு கூப்பிட்டு என்ன பண்றது? 12 மணிக்கு அப்படியே கூப்பிட்டாரு ஒரு ஆளு. அதான் நீ சொன்னீங்க என்ன, நான் பேசணும் இருக்கேன். சொல்லுங்க சார். இது வேறயா? ஆமா. சரி, ஓகேண்ணா. அவர் கரெக்டா 12 மணிக்கு கூப்பிட்டாரு. நான் பேசி டீ பார்த்துட்டேன். 12 மணி டீ பார்த்துட்டேன். ஏன் சார்? சார் நீ தான் சார் சொன்னீங்க. பரவாயில்ல, நான் சொன்னதான் கூப்பிட்டு. ஆமா, நன்றி அப்படின்ட்டு. சரி, ஓகே. ஓகே, அப்படியே பதிவு முடிச்சிடலாம்.